துலாம் ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கதறி கதறி அழுதாலும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் முடிவதற்குள் தங்களுடைய வாழ்வில் இது நடந்தே தீரும், தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன. அதிலும் குறிப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் மிக வலுவாக ராகு கேது பயிற்சி ஏற்படுகிறது. ராகு மிக வலுவாக திருக்கணிதத்தின்படி ஏப்ரல் 26ஆம் தேதி முதல் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5இல் நுழைகிறார். விரயஸ்தானத்தில் வலம் வந்த கேது லாபஸ்தானத்தில் நுழைகிறாருங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு ராசியின் அதிபதியான சுக்கிரனின் உச்சம், சூரியனின் உச்சம், சந்திரனின் உச்சம் என பல மாறுதல்கள் மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே அள்ளி கொடுக்க போகிறது. அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த வேளையில் உச்சம் பெற்று மிகவும் வலுவாக துலாம் ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடம் ஆகிய யோகஸ்தானத்தில் வக்ரகதியில் வலம் வந்த சூழலில் தற்போது வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெற போகிறாருங்க. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சுக்கிரனின் அமைப்பால் பல்வேறு வகையில நல்ல மாற்றமும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் உறுதியாக உண்டு. ஆனால் அவர் முற்பகுதியில் நீச்சம் இன்று சஞ்சரிக்கக்கூடிய புதனுடன் இணைந்திருக்கிறார். அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியும் வக்ரகதியில் வலம் வந்தாருங்க. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கதறி கதறி அழுதாலும் தடுக்க முடியாத நிகழ்வாக தங்களுக்கு தான் விரய செலவுகள் என்று தெரிந்தும் அவற்றை தவிர்க்க முடியாத சூழல் உருவாகிறது. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்க. அதனால் மன வருத்தம் உருவாகுவதற்கான வாய்ப்பும் உள்ளது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறது. அதே போன்று அலைச்சலை தவிர்த்து சிறப்பான வெற்றி வாய்ப்பை பெற வேண்டும் என்றால் எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் அதில் திட்டமிடுதல் மிக நுணுக்கமாக தேவைப்படக்கூடிய ஒன்றாக அமைந்துள்ளது என்பதை துலாம் ராசிக்காரர்களுக்கு திட்டவட்டமாகவே கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. எனவே இந்த வேலையை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே கிடைக்கும். மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவை விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் எளிதில் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக ராசியின் அதிபதியான சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறாருங்க. அவர் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய தருணம் என்பது உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் பல்வேறு வகையான சங்கடங்கள் தங்களுடைய வாழ்வில் இருந்து மறைவதோடு மிக சிறப்பான வளர்ச்சிக்கான முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் எளிதில் பல்வேறு வகையான காரிய வெற்றிகளை சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் உங்களை தேடி வரப்போகிறது. மிக பெரிய அளவில் காரிய தடை என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை கூட மிக சிறப்பானதாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான அற்புதமான யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. அவருடன் வித்யாகாரகரான புதன் மிக வலுவாக முற்பகுதியில் 5இலும் பிறகு 10ஆம் தேதிக்கு பிறகு அவருடன் இணைந்து 6ஆம் இடத்திலும் இந்த மாதத்தின் இறுதியில் 7இலும் நுழைகிறார். வித்யாகாரகரான புதன் மிக சிறப்பான மாற்றத்தை சந்திப்பதால் உறுதியாகவே மாணவர்களின் கல்வியில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும். இந்த தருணத்தில் தனித்திறமையை வளர்த்து கொள்வதற்கான யோகம் உறுதியாகவே உருவாகும். அதோடு மட்டுமல்லாது உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக இந்த சந்தர்ப்பத்தை துலாம் ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் சூரியன் மிக வலுவாக 6இல் முற்பகுதியிலும் 7ஆம் இடத்தில் 14ஆம் தேதிக்கு பிறகு உச்சம் பெறுகிறாருங்க. இது மிக பெரிய அளவுல துலாம் ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான நெருக்கடிகள், சிக்கல்கள், சிரமங்களை முற்றிலுமாக விலகி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சிறப்பான வாய்ப்புகளையும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் எளிதில் உருவாக்கி கொடுக்கிறது. எனவே சூரியனினுடைய உச்சம் என்பது பல்வேறு வகையில துலாம் ராசிக்காரர்களுக்கு நன்மை நிறைந்தவையாக அமைகிறது. அதோடு மட்டுமல்லாது உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகள் உங்களை தேடி வரும். வீண் அலைச்சலும், ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்களும் உறுதியாகவே கட்டுக்குள் வருவதற்கான முதன்மையான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக
உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க சூரியன். அது மட்டுமல்லாது சந்திரனும் இந்த வேளையில் 12 இடங்களில் மாறி மாறி வலம் வந்தாலும் கூட மிக வலுவாக குருவுடன் இணைந்து அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது குரு சந்திர யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். எனவே அஷ்டம பாதிப்புகள் விலகும். குரு பகவானும் இறுதி தருவாயில் அஷ்டமத்தில் வலம் வருகிறார். எனவே சந்திரனின் அமைப்பு எடுத்த காரியங்களில் வெற்றி வாய்ப்பை தருவதோடு மட்டுமல்லாது இந்த மாதம் முழுவதும் மிக சிறப்பான வளர்ச்சிக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது. குரு அஷ்டமத்தில் இருந்தாலும் நட்சத்திர பயிற்சியை சந்திக்கிறார். அது மட்டுமல்லாது இந்த மாதத்திற்கு பிறகு முழுமையாக 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் அமர போகிறார். 3 மற்றும் 6ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானின் அமைப்பில் ஏற்படக்கூடிய மாற்றம் மிக சிறப்பான ஒன்றான வளர்ச்சியை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது குருவினுடைய சுப பார்வை அடுத்த மாதத்தில் இருந்து ஜென்மராசிக்கு கிடைக்க போகிறது. எனவே இந்த தருணத்திலிருந்தே மிக சிறப்பான வளர்ச்சியும் குடும்பத்தில் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்குங்க. குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே மகிழ்ச்சி நிறைவாக பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான காரியங்கள் சிறப்பாக கைகூடும். ஈடு செய்ய முடியாத இழப்புகளை சந்தித்து வந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு அவற்றிலிருந்து மீளக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்பு உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. இந்த தருணத்தில் சுயதொழில் துவங்குவதற்கான யோகமும் மிகப்பெரிய அளவில் நிரந்தர வேலை வாய்ப்பை உருவாக்கி கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பமும் உண்டு. அது மட்டுமல்லாது நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் புத்திர பாக்கியம் போன்றவை சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகமும் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நிழல் கிரகமான ராகு கேது மிக சிறப்பான மாற்றத்தை சந்திப்பதால் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் திருக்கணிதத்தின்படி நுழைகிறாருங்க ராகு. லாபஸ்தானத்திற்குள் நுழைகிறார் கேது. ஆனால் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி இதே இடத்தில் தான் நீடிக்கின்றன. எனவே நிழல் கிரகமான ராகு கேதுவின் அமைப்பால் அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் வளர்ச்சிக்கான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதோடு மட்டுமல்லாது ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் திருக்கணிதத்தின்படி யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரூணரோக சத்துருஸ்தானத்தில் நுழைந்து விட்டார். சனி 6ல் இருப்பது அமோகமான வளர்ச்சிக்கு உறுதியாகவே அடித்தளமிட்டு கொடுக்கிறது. துலாம் ராசிக்காரர்களுக்கு தொழில்துறை, வியாபாரத்துறை, கலைத்துறை, அரசியல் துறை என அனைத்து பணிகளிலும் நினைத்த காரியத்தை நினைத்த மறுகணமே செய்து முடித்து மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கி கொள்வதற்கான யோகத்தை 4 மற்றும் 5ஆம் இடத்தின் அதிபதியும் ராசியின் உச்ச அதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி பகவான் நிறைவாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறாருங்க. சனி பகவான் அதீத மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வலம் வருவதால் கை நழுவி சென்று விட்டது என்று நினைத்த வாய்ப்புகள் நிறைவாக கைகூடும். மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனைகள் சிறப்பாக தீர்வு காணப்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. எப்பேற்பட்ட முயற்சியாக இருந்தாலும் அதில் மிக பெரிய அளவிலான பிரம்மாண்டமான வெற்றி உண்டு. அரிதாக நிகழக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் இந்த வேளையில் உங்களை தேடி வரும். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது செவ்வாய் மிக வலுவாக 9ஆம் இடத்திலும் அதற்கு பிறகு கர்மஸ்தானத்திலும் வலம் வர போகிறார். பல்வேறு வகையில நல்ல வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்குமான வாய்ப்பை செவ்வாய் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. பண பற்றாக்குறை நிகழும். துரிதமாகவும் விரைவாகவும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல்வேறு வகையான பணிகளை செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. அசையும் அசையா சொத்துக்களை துலாம் ராசிக்காரர்கள் தங்களுடைய பெயரில் மாற்றிக்கொள்வதற்கான வாங்குவதற்கான நல்ல யோகம் நிறைவாக கிடைக்கிறது. இனிமையாக பேசி அனைத்து காரியங்களையும் திறன்பட செய்து முடிப்பதற்கான அற்புதமான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள இந்த மாதத்தில் ராகு கேது பயிற்சி ஏற்படுவதால் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள சர்ப்பதோஷம் நீக்கக்கூடிய ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு தவிர்க்க முடியாது என்று இருக்கக்கூடிய நிகழ்வுகளில் நல்ல மாற்றமும் தங்களுடைய வாழ்வில் உறுதியாக முன்னேற்றமும் வளர்ச்சியும் விரைவாக கிடைப்பதற்கான அற்புதமான யோக வாய்ப்புகள் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை இந்த ஏப்ரல் மாதம் உறுதிப்படுத்துகிறது.